அம்மாவுக்கு ஒரு மகனா, எங்க அக்காவுக்கு தம்பியா, என் தங்கச்சிக்கு அண்ணனா, எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் தாங்க எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்க மேலே எனக்கு ஒரு அக்கறை இருக்குல்ல, அதான் வாங்கி வச்சேன். எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. வைக்கட்டுமா? வேற எதுவும் இல்லையே? ஒரு வேலை ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, வந்து வாங்கி தந்துட்டு போறேன். வயிறு ரொம்ப வலிச்சதுன்னா வீட்டில் மலை வாழைப்பழம் இருக்கும், அதை எடுத்து அதுக்குள்ள ஏலக்காய் வச்சு சாப்பிடுங்க, நல்லா கேட்கும். சரி, நான் போனை வைக்கட்டுங்களா? கண்ட வீடியோலாம் இருக்கிற ஒருத்திக்கு போய் அவளுக்கு போய் தாலி கட்டுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இப்படி ஊரே பார்த்த ஒரு கேடு கெட்டவளுக்கு ஏண்டா தாலி கட்டின? எங்களுக்கெல்லாம் எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? இந்த ஊர்லலாம் இந்த மாதிரி பொண்ணுங்களை கட்டின புருஷனுங்கள ஊருக்குள்ள மிச்சர்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை மிச்சராவே ஆக்கிவிட்டாங்க. அதுதான் இப்ப நிலைமை. உன்னை பொறுத்த வரைக்கும் அவளோட முதல் புருஷன் அந்த அழகர் தான். நாடி நான் பார்க்குறேன். முன்னாடிலாம் டெய்லி நைட்டு தான் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ பகல்லே ஆரம்பிச்சிட்டான்னு பார்க்குறியா? ஆமாடி, நாளுக்கு நாள் நான் குடிக்காரனாக தான் ஆகிட்டுருக்கேன். காலங்காத்தால எப்படா கடை திறப்பாங்கன்னு வாசலில் போய் உட்காந்துக்கிறேன் நான். அந்த அளவுக்கு இந்த கடை திறக்கிறதுக்காக குடிகாரங்க வாசல்லே உட்காந்துருப்பானுங்க தெரியுமா? பார்த்துருப்பேல நீ? அந்த மாதிரி தாண்டி அசிங்கமா இருக்குடி. சத்தியமா இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லடி. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யாரு? நீ. தயவு செஞ்சே கண் முன்னாடி நிக்காதடி. ஓ, எரிச்சல் படுத்தாத. இது எல்லாத்துக்குமே நீ ஒருத்தி தாண்டி காரணம். உன்னாலதான் இந்த கருமை இளவ குடிச்சு குடிச்சு என் வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்குடி. இன்னும் குடிப்பேன், நல்லா குடிப்பேன். ஏன்டா உனக்கு தாலி கட்டணும்னு நினைச்சா குடிக்க தாண்டி தோணும். என்ன கோயிலுக்கா போக தோணும்? குடிப்பேன்டி, கசன்னு குடிப்பேன். குடிச்சு குடிச்சு கண்ணு முன்னாடி சாவேண்டி நானு. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு இப்படிலாம் குடிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ். டேய், இந்த வேஷம்லாம் போடாது சரியா? நல்லா உன் மாதிரி நடிக்க. என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் அட்வைஸ்லாம் இருக்கு தெரியுமா? அது உன்கிட்டயே வச்சுக்கோ. இல்ல வீட்டில் எவனா சும்மா சுத்திட்டு இருப்பான் பாரு, அவனுக்கு போய் சொல்லு. உன் கழுத்துல தாலி கட்டினல, இது நானே எனக்கு கொடுத்துக்கிற தண்டனை. இனிமேல் இப்படிதான் தினம் 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 காலையில ராத்திரி
இதெல்லாம் நம்மளுக்கு கணக்கே கிடையாது. 24 மணி நேரம் குடிச்சிட்டே தாண்டி இருப்பேன். குடிச்சு என்ன நானே அழிச்சு நாசமா போய் செத்து போவேன். நீ சந்தோஷமா இரு. ம்? நான் குடிச்சு குடிச்சு சாகிறத கண்ணு குளிரா பார்த்து நீ சந்தோஷமா இரு. ஆ? நான் செத்த தாண்டி என்ன பிடிச்ச இந்த அசிங்கம் என்ன விட்டு போகும். வேற ஏதாவது வழி இருக்கா? இல்ல இல்ல, அதுக்காக தான் குடிச்சிட்டு இருக்கேன். விஷம் வாழணுங்கிற ஆசைலாம் போச்சடி எனக்கு. ம். வாழ்க்கையில என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சேன் தெரியுமா உனக்கு? என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ்ல என்னென்னு தெரியுமா உனக்கு? என்னோட எய்ம்ல என்னன்னு தெரியுமா உனக்கு? போச்சுல எல்லாமே. நீ சந்தோஷமா இருடி. நான் குடிச்சு குடிச்சு சாகிறத பார்த்து அழகா ரசி. உன்னாலதானே தெரிஞ்சுக்கோ. பாத்துங்க. ஏய், என்னடி போ தொடாத. உன் மூச்சு காத்து கூட என் மேல படக்கூடாது. பின்னாடி போ. போங்கறல்ல. இவரு எனக்காகலாம் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, என் கண்ணு முன்னாடி நிக்காது. முடிஞ்சா என் வாழ்க்கையை விட்டு போயிரு. இதுதான் நீ எனக்கு செய்யற மிகப்பெரிய உதவியா இருக்கும். ஏங்க ஏங்க, உன்னாலதான் குடிச்சு குடிச்சு செத்துட்டு இருக்கு. யோ பாத்தியா வெற்றி, கால்ல கீழ போட்டுக்க போற? சாரிண்ணே. என்னாச்சியா உனக்கு? ஒன்றும் இல்லைண்ணே, தலை ரொம்ப பாரமா வலிக்குது, அதான். வெயில் சுள்ளுன்னு அடிக்குதுல, அதனாலதான் ஏன் இருக்கும். கொஞ்ச நேரம் வேலை செய்வேன், அப்படி போய் உட்காரு. இல்லைண்ணே பரவாயில்ல, நான். அட போய் உட்காரியா. பல்லவா, அந்த வேலையை முடிச்சு விட்றா. சார்ண்ணா, எங்களுக்கு மட்டும் என்ன வெயில் அடிக்காம குளிர அடிக்குது. தினம் தினம் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி வெட்டியா உட்காந்துடுறது. ஐயா, எங்கேயா போகணும்? ஒன்றும் இல்லை, நம்ம வெற்றி ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறாப்ல. ஆமாம். அந்த மெக்கானிக் செட்டுக்கு போடுறியா? சரிங்க ஐயா. என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை அஞ்சலி, செம்ம தலைவலி, அதான். தலைவலியா? ஏன் தலைவலிக்குது உனக்கு? தெரியல. ஆமா, தைலம் வச்சிருக்கியா? அதெல்லாம் என்கிட்ட ஏது. என்னடா நீ, ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு எமர்ஜென்சி கிட்ட கூட கையில வச்சுக்க கூடாதா? இரு, நான் தேய்ச்சி விடுறேன். ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். தைலம் தேய்க்கலன்னா எப்படி தலைவலி சரியாகும்? கையெடு முதல்ல. ராத்திரி தூங்கும்போது கூட தலையில எண்ணெய் வைக்கிறது இல்ல, அப்புறம் தலை வலிக்காம என்ன செய்யும்?
உன் ஹெட்ல மசாஜ் பண்றேன், சரியாயிடும். ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ சும்மா இருடா, மசாஜ் பண்ணாதான் சரியாகும். ம். டேய் பூசாரி, கொஞ்சம் வேகமா போட. Because okay தான். அக்காவை எடுத்திருக்கேன், ராத்திரியே அனுப்பி வைக்கிறேன். போதும் அஞ்சலி, தேங்க்ஸ். வல்லவாண்ண, ஒரு இளநீ வாங்கிட்டு வரீங்களா? பாடி ஹீட்னால தான் இவனுக்கு தலை வலிக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, அவன் ஒருத்தன் தாம்மா இருக்கான். நேரத்தோட வேலையை முடிச்சிட்டு டெலிவரி கொடுக்கணும். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா. ஓ சரிண்ணே, நானே போய் வாங்கிட்டு வரேன். ஏய் வேணாம் அஞ்சலி. நீ சும்மா இருடா. ஏய் நல்ல வேலை அஞ்சலி இருந்தப்போ வரல, ஜஸ்ட் மிஸ். மாப்பிள வாங்க மாமா, என்ன திடீர்னு சொல்லாமல் வந்திருக்கீங்க? சும்மாதான் மாப்பிள, உங்களை பார்த்து ஒரு சின்ன விஷயம் பேசிப்பலான்னு வந்தேன். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? வேற என்ன, நம்ம அகிலா விஷயமா தான் பேசணும்னு வந்தேன். அதாவது புகழ் மாப்பிள்ள அகிலாவோட கோமலாம் நடந்துக்கிறாரா இல்லையா மாப்பிள்ள? மாமா நேற்று அகிலா உங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசிப்பா பொருக்கு. ஃபோன் பேசுறதுலேருந்து உங்கள் ஒத்த முகமே சரியில்லை மாப்பிள்ள. வீட்டில் எல்லாரும் அகிலா நினச்சி தான் வருத்தப்படுறாங்க. அகிலா சொன்ன மாதிரி பேசாமல் கல்யாணம் பண்ணி வைக்காம அவளை படிக்க வச்சிருக்கலாமோன்னு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க மாப்பிள்ள. கல்யாணம் பண்ணி வச்சு தப்புன்ட்டோமோன்னு எனக்கே குத்து உணர்ச்சியாக இருக்கு மாப்பிள்ள. மலரை கட்டி கொடுக்கும்போது கூட உங்கள் வீட்டாளர்கள் சிலருக்கு பிடிக்காம இருந்தாலும் கூட கட்டின புருஷன் துணை இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் ஆறுதலாச்சு இருந்துச்சு. ஆனால் அகிலா விஷயத்தில் கட்டின புருஷன் துணை இல்லாமல் போச்ச மாப்பிள்ள. அவன் வாழ்க்கை என்னாகுமோன்னு. மாமா, அகிலா கழுத்துல புகழ தாலி கட்ட சொன்னது எங்களோட முடிவு. அது தப்பா போறதுக்கு நாங்க விட மாட்டோம் மாமா. புகழ் இப்ப ரொம்ப குழப்பத்துல இருக்கான். ஊர்ல பாக்குறவங்க எல்லாரும் அவனை தூண்டி விடுறாங்க. அதனாலதான் அவன் கொஞ்சம் கோவமா நடந்துக்கிறான் மாமா. இது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். கண்டிப்பா அவன் மனசு மாறி அகிலாவை ஏத்துப்பான். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க. அதுக்கு நான் வாக்கு தரேன் மாமா. என்ன நீங்க நம்பலாம். மாப்பிள்ள, நான் உங்களைத்தான் மலை போல நம்பியிருக்கேன். நீங்கள் தான் உங்கள் தம்பிக்கு கோளாறு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும் மாப்பிள்ள. அகிலா புகழ் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு மாமா. இது போதும் மாப்பிள்ள, இந்த ஒரு வார்த்தை போதுமியா? ரொம்ப நன்றி மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, உங்கள் வேலை நேரத்தில் தொந்தரவு பண்ண விரும்பல. அப்புறம் நான் வரேன் மாப்பிள்ள. கருப்பு, நான் வர்றேன். சரிங்க ஐயா. வரேன் தம்பி. வாங்கண்ணே. இந்த வெற்றி இளநீ குடி. குடிடா, குடின்னு சொல்றேன்ல, குடி. நல்ல வேலை இவ மாமாவை பார்க்கல, மாமாவும் இவளை பார்க்கல. பார்த்துருந்தாங்க. என்னடா இளநீ குடி. நம்ம
மேல எவ்வளவு அக்கறை இருந்திருந்தா நமக்காக இவ்வளவு விஷயம் பண்ணிருப்பாரு. ஏதோ டெய்லி சாதாரணமா வராரு போறாருன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் நம்மளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. நமக்காக இவ்வளவு விஷயங்கள் செய்யறாருன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு மலரு. இத வெண்ணிலா கிட்ட சொல்லலாமா? சரி, கால் பண்ணுவோம். ஹலோ, ஹாய்டி, பிஸியா இருக்கியா? இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். என்னடா இன்னும் போனே காணுமே, உனக்கு கூட பொறை ஏறி இருக்குமே. சரி சரி, 10 நிமிஷத்துல ஷோ ஆரம்பிக்க போது நான் வெளியில நின்னுட்டு இருக்கேன். லைவ் ஷோ வேற. என்ன விஷயங்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டக்குன்னு முடிச்சிடலாமா? நீ பிஸியா இருக்கனா சொல்லு, நான் அப்புறமா கால் பண்றேன். ஐயோ அப்படிலாம் இல்லடி, நீ என்ன விஷயம்னு சொல்லு. 10 மினிட்ஸ் இருக்கு. சரி சொல்லு. உன்கிட்ட நான் கடைசியா என்ன சொல்லிட்டு வந்தேன்? உன் ஹஸ்பண்ட் உன் மேல அக்கறையா இருக்காரா இல்லையான்னு பாக்க சொன்னல, அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா இல்லையா? என்னடி சைலண்டா இருக்க? அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சா இல்லையா? ஒரு சம்பவம் இல்ல, நிறையவே நடந்துச்சு. அப்ப எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு ஃபிளாஷ் கட்ல ஓட்டு பாப்போம். ஏங்க, இருந்ததே 8 இட்லி தான். அது எல்லாத்தையும் நானே சாப்பிட்டா நீங்க சாப்பிட வேணாமா? பொதுவா ஆம்பளைங்க வீட்டில் சாப்பிட உட்காரும்போது என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்றத விட எவ்வளோ இருக்குன்னு பார்த்து சாப்பிடணுங்க. எனக்கு இது போதுங்க, நீங்க சாப்பிடுங்க. கூட எடுத்துட்டு போகும்போது நீ கீழே விழாம இருக்க உன்னை புடிச்சது, மீதி இருக்கிற இட்லியை சாப்பிட சொன்னது, இதெல்லாம் ஒரு அக்கறைன்னு வச்சுக்கலாம். ஆனா உனக்காக ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கிட்ட ப்ரிப்பேர் பண்ணி அதுல மருந்து, மாத்திரை, சானிட்டரி நாப்கின் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காருன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பையன் ஸ்கோர் பண்ணிட்டான். எத்தனை பேர் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒய்ஃப்க்கு எந்த நேரத்துல என்ன தேவைப்படும், எங்க போய் எப்படி வாங்குவாங்க. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி டைம்ல பெண்களுக்கு சைக்காலஜிக்கலி மென்டலி எவ்வளவு பிரஷர் இருக்கும். எவன் புரிஞ்சுக்கிறான் இதெல்லாம்? ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் லைக் ஜஸ்ட் a மிஷன். காலையில எழுந்து தோசை போட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு லஞ்ச் பேக் பண்ணி திரும்ப உங்க வீட்டுக்கு வரும்போது வெளியில போகும்போதும் கம்பெனி கொடுத்து நைட் டைம்ல திரும்ப அகைன் பெட்ல கம்பெனி கொடுத்து. ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டிங்கிறது இதுதானே. ஆனா உன் புருஷன் உனக்காக இவ்ளோ விஷயம் செஞ்சிருக்காருன்ற போது ரியலி ஹேட்ஸ் ஆஃப் ஹிம். ஏதோ ஒரு படத்துல சொல்வாங்களே, நீ எங்கப்பா இருக்க, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு. அதே மாதிரி உன் புருஷனை பத்தி நீ சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவரை நேர்ல பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும் போல இருக்கு. ஏன் வெண்ணிலா, அப்போ என் மேல அவருக்கு அக்கறை இருக்குங்கிறது உண்மைதானா? அடிப்பாவி, இதுக்கு மேல உனக்கு சந்தேகம் வேற இருக்கா? இதுக்கு மேல வேற எவன்டி செய்வா? சந்தேகமே இல்ல, பயபுல்ல உன் மேல செம்ம கேர் வச்சிருக்கான். ஏடி ஒருவேளை அவரும் உன்னை லவ் பண்றாரோ? அப்படிலாம் எதுவும் இல்ல, அவர் ஒரு நார்மலான அக்கறையில தான் இருக்காரு. சரி சரி, அதை விடு. உன் புருஷன் 2வது விஷயத்துல 100க்கு 150 மார்க் வாங்கி கலக்கிட்டாரு. இன்னொரு விஷயமும் இருக்கு, அது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சைக்காலஜி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் உன் புருஷன் எல்லா சிச்சுவேஷன்லயும் உனக்கு ஆதரவா இருக்காரா, உன்னை விட்டு கொடுக்காம இருக்காரான்னு பாக்குறது. அது எனக்கே தெரியுமேடி. என்ன தெரியும்? நான் தாலி கட்டி வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வீட்ல யாரு என்ன சொன்னாலும், எனக்கு எப்போ என்ன நடந்தாலும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நிக்கிறவரு அவர் ஒருத்தர் தான். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்னோட தாலி செயினை ஒருத்தன் பறிச்சுட்டு போயிட்டான். அதனால வீட்ல அவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. ஆனா போலீஸே முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட எனக்காக அவரே போய்
மீட்டு கொண்டு வந்து திரும்பவும் என் கழுத்துல கட்டினாரு. அந்த அளவுக்கு என் மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு. அப்ப வெரி குட் தான். ஆனா இதுக்கப்புறமா எல்லா சூழ்நிலையிலயும் உன்னை விட்டு கொடுக்காம இருக்காரான்றத பாத்துட்டு எனக்கு சொல்லு. ம், சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் 2 minutes தான் இருக்கு. லைவ் ஷோ வேற. இப்போதைக்கு பை பை சொல்லிக்கிறது உன்னோட அன்பு தோழி வெண்ணிலா. சரிடி. பை.